ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அழகான இரவு பொழுதில் உன் முருகன் ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். முழுமையாக கேட்டு சந்தோஷமாக தூங்கு. முடிவில் உன் முகம் புன்னகையில் பூத்து மலரும். ஏன் தெரியுமா? நாளை காலை உனக்கான உறவு உன்னிடத்தில் உனக்காகவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் கையில் வந்து இணையப் போகிறது. சந்தோஷம்தானே? கேட்டு நிம்மதியாக தூங்கு. தங்கமி, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் முருகா? இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை கேட்டாய். சில சமயங்களில் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தந்து உன் முகம் வாட்டமாகி என்னிடம் எரிச்சல் பட்டாய். கவலைப்படாதே தங்கமே, நீ நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் வந்து விட்டது. எப்பவும் சொல்றதைப் போல்தான் உன் முருகன் எப்பவும் சொல்றேன்னு நினைக்காது. உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டதை நீயே உணரப்போகிறாய். அதற்கான அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசப்போகுது. பகல் இரவுங்கிறது இரண்டுமே நேரம் மட்டும்தான். இரண்டு நேரமுமே எப்பவுமே வெளிச்சமாகத்தான் இருக்குது. ஆனால் பகலில் வெளிச்சத்தை உணர்கிற நீ இரவுல இருளை மட்டும்தானே பார்க்கிறாய். அழகான வானத்தில் ஒளிர்கின்ற அந்த நட்சத்திரங்களையும் நிலாவையும் கவனிச்சு பாரு. எப்போதுமே நீ இருளையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பம்தான் பெருசாக தோணிக்கிட்டே இருக்கு. அந்த இருளான இரவிலுமே ஒளி தர்ற நட்சத்திரங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார். அதிகமாக தெரிகிற கஷ்டத்தை மட்டுமே நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒளியாக தெரிகிற நட்சத்திரங்களை நீ எப்போது பார்க்க போறாய் தங்கமி? அதை பார்க்கவும் நீ மறந்து போய்விடாதே. மனசால மறுத்தும் போய்விடுகிறாய். கஷ்டத்திலும் அப்பா உனக்காக ஒரு சந்தோஷம் வைத்திருப்பேன். எந்த ஒரு தீமைகளிலும் ஒரு நன்மை இருக்கும். கஷ்டம்னு நீ விலகி போனால் நீ ஒரு சந்தோஷத்தை இழந்திடுவேன்னு அர்த்தம். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு உன் கையில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியை அழகாக ரசித்து விடு. இப்படி அழுதுகிட்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும்? பிரச்சனைகள் துன்பங்களில் மட்டுமே உன் மனசை செலுத்தாமல் உன் கண் முன்னாடி தெரிகிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடு. சிதறி கிடைக்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடக்கும் தங்கமே. உன் துயரங்களை மட்டும் கண்டு பயப்படாமல் போராடு. நீ திடமான சிந்தனையை தக்க வச்சுக்க காலகட்டம்தான் இது. எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டு இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் அதன் முழு பலன் கிடைத்து விட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய். உடனடியாக எப்படி தங்கமே கிடைக்கும்? நீ நினைத்தது நடக்கவில்லை என்று நினைக்கிறாய். நடக்காமல் போகிறது என்று குழம்புகிறாய். முதலில் அதிலிருந்து வெளியே வா. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சிக்கோ. நீ மனம் உடைந்து போகும் அளவு உனக்கு சோதனைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அதை துச்சமாக எடுத்துக்கோ, துச்சமாக நினைச்சிக்கோ. உன் கவலைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன், என்னை நம்பு. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கை கரைத்து கொண்டிருக்கும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் தங்கமே. நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலை சுமை, மன உளைச்சல் என நீ படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் தங்கமே. ஆனால் ஒன்று தங்கமே, எப்போதும் உன் விருப்பப்படியே செய்ய. நீ அவர்களை பற்றி கவலை கொள்ளக்கூடாது. என்றும் அவர்கள் உன்னிடம் கைகட்டி வாங்க வைத்திருப்பேனே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி உன்னை வைத்திருக்க மாட்டேன் என்ற முருகன் உன்னை தேடி அவர்களை வர வைக்கிறேன். என்னை நம்பு. உன்னை தேடி வெற்றியும் நிம்மதியும் வரும். உனது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்க போகிறது. அதனால் உன் வாழ்க்கையில் சுபிட்சம் பெறுவாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் முருகனின் பொறுப்பு, கடமை. நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் இருக்க பயமேன் என்று தானே அடிக்கடி சொல்கிறாய்.
நாளைய விடியலில் உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. உனக்கான உறவு உன்னிடம் வந்து இணையப் போகிறது. பின்னென்ன தங்கமே, நீ கஷ்டப்பட்ட காலம் முடிந்து நல்ல யோகத்தில் வாழப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகுது. உனக்கான உறவு உன்னிடம் கிடைத்தால் என்ன? நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே உனக்கு வாழ்க்கை அமையும். எதற்கு உனக்கு இவ்வளவு கவலை? எப்போதும் கவலையாகவே இருக்கிறாய். உனக்கான கவலைக்கு தீர்வு சொல்ல வந்துள்ளேன். நாளை விடியல் உனக்கான விடியல். நீ எந்த குழப்பத்தையும் இனி உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நீ எந்த சூழலில் இருந்தாலும் உன்னை நான் வெளியே கொண்டு வந்து விடுவேன். உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பு. உன்னை நான் திருப்திப்படுத்தி வருவேன். கண்டிப்பாக திருப்திப்படுத்தி விடுவேன். கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும். இந்த முருகனை நம்பி இருக்கும் உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நான் உனக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் தங்கமே. எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டுவிடு. புது மனிதனாக வாழ்வின் புதிய பாதையில் ஆரம்பத்தில் செல்லப் போகிறாய். இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். உனக்கான உறவு உன்னிடம் கிடைத்து மகிழ்ச்சி உங்க. இது நல்ல நேரமாக உதித்து விட்டது. அந்த நல்ல நேரத்தை தயவு செய்து சரியாக பயன்படுத்திக்கோ. இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நல்லதாக இருக்கும். இனி பார் தங்கமே, உனக்கென்று யாருமே இல்லை என்ற ஏக்கம் இருக்காது. நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்ற வலி இருக்காது. ஒவ்வொரு முறையும் நீ வலியால் துடித்தாய். உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரவில்லை என்று ஒடிந்து விட்டாய். மீண்டு வா தங்கமே, அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அனுபவத்தை பெற்று புதிதாக பிறக்கப் போகிறாய். இனி வரும் காலத்தில் நீ நாளைய வாழும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும். கடந்து வா, துணிச்சலோடு ஏறி வா, அன்போடு குடும்பத்தை நடத்திச்சல். மற்றதை இந்த முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். பயப்பட மட்டும் செய்திடாதே. உன் மனமானது கண்ணாடி போன்றது. அதனால் தான் மனம் உடைந்தது என்கிறார்கள். தற்போது உன் மனதை உடைந்ததை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு. அதில் புது மனிதனாக உன்னை பார். நிச்சயம் இந்த முருகனின் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை உன்னை கைவிட்டது என்று மட்டும் நினைக்காதே. சில நேரத்தில் தடம் மாறியது போல் ஆகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கை. இனி அப்படி அல்ல. நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும் போது மரண வெளியை உன் மனம் அனுபவித்து விட்டது. இது என்ன வாழ்க்கை என்று தோன்றிவிட்டது. எதற்கு இந்த கேள்விகள் எல்லாம் உன் ஆழ்மனதை ஆட்டி படைத்து விட்டது. அதற்கெல்லாம் விடை கிடைத்து விட்டது. நாளைய விடியலில் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. உனக்கான உறவு உன்னிடத்தில் உனக்காகவே வந்து சேரப்போகிறது. நாளை விடியலுக்காக காத்திருந்து மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து இப்போது நிம்மதியாக தூங்கு, சந்தோஷமாக தூங்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.